ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிக்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னு பார்க்கலாங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்கேன் இருக்குது. ஸோ ஆல்கேன்னா நம்மளுக்கு தெரியும் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். ஓகே, ஸோ அந்த ஆல்கேனை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்கேன் என்ன பண்ணுறோம்? ஆக்சிடைஸ் பண்ணுறோம் பை யூஸிங் எனி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KMnO4. KMnO4. ஸோ KMnO4 வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா ஆல்கேன் என்னவா மாறிடும்? ஆல்கஹாலாக மாறிடும். அண்ட் தென் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிகேட், ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் பண்ணால் carboxylic acid. Okay, you just remember the sequence. Okay, alkane, alcohol, aldehyde, carboxylic acid. Okay, இதோட ரிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். ஓகே, ஆக்சிடேஷனுக்கு ரிவர்ஸ் எப்போவுமே என்னது? ரிடக்ஷன். ஸோ நான் கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் எனக்கு ஆல்டிகேட் கிடைக்கும், ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால் கிடைக்கும், ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும்? மறுபடியும் ஆல்கேன் கிடச்சிடும். ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய கன்வர்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆல்டிகைடோடைய ப்ரிப்பரேஷன் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட் கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்டிகைட் கிடைக்கும். ஸோ ரெண்டு ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக எழுதலாம். ஸோ என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். ஓகே, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, LiAlH4, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சம் ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸில் இருக்கிற எதோட ப்ரிப்பரேஷனோ ப்ராப்பர்ட்டியோ உங்களுக்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பேசிக்கான ட்ரிக்கை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாங்களா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு? இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்? ஈத்தேன் கொடுத்துருக்கேன். ஸோ ஈத்தேன்னா எதில் வரும்? ஆல்கேனில் வரும். ஸோ இந்த ஈத்தேனை நான் ஆக்சிடைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருது? எத்தனால் கிடைக்கும். ஸோ எத்தனாலை ஆக்சிடைஸ் பண்ணனா அசிட்டால்டிகைட் கிடைக்கும். அசிட்டால்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா எத்தனோயிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ எத்தனோயிக் ஆசிட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ரிவர்ஸ் ரிடக்ஷன் பண்ணோம்னா அசிட்டிக் ஆசிட், அசிட்டால்டிஹைட், எத்தனால் அண்ட் தென் ஃபைனலி ஈத்தேன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனி ரியாக்ஷனாக நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் எத்தனால் டு அசிட்டால்டிஹைட் இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகே, ஏன்னா அந்த கார்னர் கார்பனில் OH இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிகைட் கிடைக்கும். ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு ஆல்டிகைட் கிடைக்கும். அதுவே செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இங்கே கவனிங்க, இங்கே செகண்ட் கார்பனில் யார் இருக்கா? OH இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? செகண்டரி ஆல்கஹால் சொல்லுவோம். 2 போட்டு மேலே ஒரு 0 மாதிரி போடுவோம். செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன். CH3COCH3. இதோட பேர் ப்ரோப்பனோன் இல்லைன்னா அசிட்டோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் அசிட்டால்டிகைட், தட் மீன்ஸ் ஆல்டிகைட். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஒரு கீட்டோன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணோம்னா ப்ரைமரி ஆல்கஹால் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் லெசன்லாம் படிக்கும்போது இந்த எல்லா கன்வர்ஷனுமே நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன்லையும் சரி, ப்ராப்பர்ட்டியிலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்கு. இந்த சீக்வன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம்? நிறைய ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.